வணக்கம். இன்னைக்கு கீதா சமையல் அறையில் நம்ம பார்க்க போகிறது இந்த வாரம் குக் வித் கோமாளியில் எல்லாரும் அட்வான்டேஜ் டாஸ்க்காக பண்ண சீப்பு சீடை தான். ஸோ அதுக்கு முதல்ல 1 கப் வறுத்த அரிசி மாவு, 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு, ஸோ இது வறுத்து எடுத்திருக்கேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பை வறுத்து அரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டியான மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. ஸோ ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, அதிகமாக எண்ணெய் குடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் ஆயில் மட்டும். ஸோ இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பதத்தில் இருக்கணும் பார்த்துக்கோங்க. சீடைக்குரிய அச்சு எடுத்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக உள்ளே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடுங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி உருண்டை பண்ணி உள்ளே வச்சுருங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ புளிய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ புளிஞ்சு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம இதை அப்படியே எடுத்து ரோல் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு மெத்தட் இருக்குது. நல்லா மாவை தேய்ச்சிட்டு சீப்பு இருந்ததுன்னா அதை வச்சு அந்த மேலே ஒரு டிசைன் மாதிரி வரும், அதை போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் ரோல் பண்ணலாம். ஸோ அதை விட இது ஈஸியான மெத்தட். இப்போ ரோல் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இது மாதிரியே எல்லாமே பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து எண்ணெய் காய வச்சு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த சீடையை உள்ளே போட்டு பொரிச்சிட வேண்டியதுதான். ஸோ ஒரு ஈஸியான சீடை ரெசிபி, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.